ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நிம்மதி. இது வரைக்கும் பணம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, எனக்கு இருக்கிறது போதும், நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை தான் இல்லையா? ஆனால் அந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே தான் இருக்குது. இருக்கிறது போதும், நான் மனநிறைவோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை எல்லோருக்கும் ஆசைதான். ஆனால் என்ன செய்வது? சொல்லுவாங்க இல்லையா, மனம் ஒரு குரங்கு, எப்போவுமே இருக்கிறத பற்றி என்னவே என்னாது, இல்லாததை தான் தேடி அலையும் ஓடும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் தகுதியை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் உடனே கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது ஒரு அழகான மலையடிவாரம். அங்கே ஒரு 10 பேர் வந்து நிற்கிறாங்க. இறைவனை வேண்டி நாங்கள் கேட்ட வரத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பிரார்த்தனையில் இருக்காங்க. உடனே கடவுள் வந்து அவங்க 10 பேரோட கண் முன்னாடி நிற்கிறாரு. சரி, உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணும் சொல்லுங்கள், உங்களுடைய பிரார்த்தனையில் நான் வந்து மனம் மகிழ்ந்துட்டேன், என்ன வேணுமோ அந்த வரத்தை நான் உடனே தரேன்னு சொல்கிறாரு. அந்த 10 பேரில் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு, உடனே கொடுக்குறாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, எனக்கு நிறைய புகழ் வேணும், பணம் வேணும், பதவி வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துட்றாரு. ஒருத்தர் எனக்கு பெரிய பங்களா மாதிரி வீடு வேணும், இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிறாரு, அதையும் கொடுத்துட்றாரு. இப்படி 9 பேரும் அவங்க தேவையானதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. இன்னொருத்தர் நான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே அழகான மனிதராக நான் இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்படி ஒருத்தருமே 9 பேர் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. லாஸ்ட்டாக கடவுள் அந்த 10வது மனிதர்கிட்ட வராரு. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு மன அமைதி வேணும், மன நிறைவான அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இந்த 9 பேரும் சிரிக்கிறாங்க. இதைத்தானே நாங்கள் இவ்வளோ நேரம் 9 பேரும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டோம். பணம் இருந்தால் தான் நிம்மதி வந்துடுமே, புகழ் இருந்தால் தான் நிம்மதி வந்துடுமே, பதவி இருந்தால் தான் நிம்மதி வந்துடுமே, அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு தானே நாங்கள் இவ்வளோதையும் கேட்டு வாங்குகிறோம், நீ என்னமோ புதுசாக எனக்கு மன நிம்மதி வேணும்னு கேட்குற முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த 9 பேரும் சிரிக்கிறாங்க. கடவுள் அவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு, அப்படியா, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கடவுள். இவர் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நிற்கிறாரு. அந்த 10வது மனிதர் நமக்கு மன நிம்மதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இந்த 9 பேரும் சரி நீங்கள் இனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் 9 பேரும் போகலாம், உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது மனிதரை மட்டும் காக்க வச்சுட்டு போகிறாரு. இருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்ட்டு. ஆனால் இந்த 9 பேரும் போகலை. தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டு இந்த 10வது மனிதருக்கு கடவுள் என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. உடனே கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க, கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக என்ன கொடுப்பாரு கடவுள் அவனுக்கு, இப்படி காக்க வச்சுட்டு போயிருக்காரு, என்னவா இருக்கும் இதை நினச்சே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ செல்வம், பொன் பொருள் பதவி எல்லாமே, அழகு எல்லாமே இருந்தாலும் மனம் இல்லாதவற்றை அவனுக்கு என்ன கொடுக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு நினைப்பே அவங்கள வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கிருச்சு. இதுக்கு தாங்க நாம் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னா மன நிம்மதியோடு வாழலாம். அடுத்தவனை பற்றி சிந்திச்சு
அவனுக்கு என்னவா இருக்கும், இவனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நாம் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிம்மதி தான் போகும், நிம்மதியான வாழ்க்கை போகும். கடவுள் எப்போ யாருக்கு எதை கொடுத்தாரோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.